ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவி பிரியா சமையல். இன்றைக்கி பருப்பு பொடி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் சும்மா ஒரு நாளைக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி எப்படி சாப்பிட்றதுக்கு தான் நான் பருப்பு பொடி செஞ்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு 1 பல் எடுத்திருக்கேன், உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகும் ஒரு 1/4 டீஸ்பூன். வேணுன்னா மிளகு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். நல்லா வெறும் வானலியில் தான் நான் துவரம்பருப்பை நல்லா செவர வறுத்துக்கணும். அதே மாதிரி தான் கடலைப்பருப்பையும் நல்லா செவர வறுத்துக்கிட்டு அதோட மிளகாயும் கிள்ளி போட்டுக்கலாம். பூண்டு, பைத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அதோட ஜீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் தான் ஜீரகம். உப்பையும் வறுத்துக்கிட்டோம்னா அந்த ஈரப்பசை இல்லாமல் இருக்கும். அதனால தான் உப்பையும் நான் வறுத்துக்கிறேன். கருவேப்பிலை சும்மா 1 கொத்து. எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி வறுத்து நல்லா செவர வறுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சு அரைச்சோன்னே எனக்கு இந்த ஒரு டேபிள் ஸ்பூனே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 2 நாளைக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்குது. அப்பப்போ செய்கிறோட இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வேணும் அப்படிங்கிறதுனால நான் உடனே செஞ்சுக்கிட்டேன். இதில் நெய்யை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம் பருப்பு பொடி போட்டு.